ஹெப்படைட்டிஸில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி இந்த மாதிரி வகைகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் பி மட்டும் தான் கொஞ்சம் வந்து ரொம்ப நாள் குணமாகாது, கொஞ்சம் ரொம்ப க்ரானிக்காக இருக்கக்கூடியது. ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வரும்போது அவங்களுக்கு லிவர் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகி லிவர் சிரோசிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லிவர் பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா வீட்டில் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா, டெய்லி இன்டேக்கில் நம்ம மஞ்சள் நிறைய எடுத்துக்கணும். அதே போல் குர்குமின் மஞ்சளில் குர்குமின் ஒரு கண்டென்ட் இருக்குது. இது வந்து லிவர் செல்ஸை நமக்கு டேமேஜ் பண்ணாமல் அகெயின்ஸ்டாக இருக்கும். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து கல்லீரலில் வரக்கூடிய இன்னொரு காமனான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கற்கள். இது வந்து கோலிலித்தியாசிஸ், கால் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருக்கவங்களுக்கு, நிறைய நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு, தென் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த பித்தப்பை கற்கள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அகெயின் வராமல் இருக்கணும் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கணும், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணணும்.